நீலகிரி மாவட்டம் உதகை மரவியல் பூங்கா அருகே உள்ள குடியிருப்பு பகுதியில் தனியாருக்கு சொந்தமான இடத்தில் 30 அடி உயரத்திற்கு தடுப்புச் சுவர் அமைக்கும் பணி சில நாட்களாக நடைபெற்று வந்தது. ஜார்க்கண்ட் மாநிலத்தைச் சேர்ந்த 4 தொழிலாளர்கள் சுவர் எழுப்பும் பணியில் ஈடுபட்டிருந்தனர். இந்நிலையில் வழக்கம் போல் தொழிலாளர்கள் கட்டுமான பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்த போது யாரும் எதிர்பாராத நேரத்தில் மண் சரிவு ஏற்பட்டது. இதில் பாதி அளவுக்கு அமைக்கப்பட்டிருந்த தடுப்புச் சுவர் மடமடவென சரிந்து விழுந்தது. இதில் கட்டுமான பணியில் ஈடுபட்டிருந்த ரிஷ்வான் மற்றும் ஜாகிர் ஆகிய 2 தொழிலாளர்கள் மண் சரிவில் சிக்கிக் கொண்டனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற தீயணைப்பு படை வீரர்கள் மண்ணுக்குள் புதைந்த தொழிலாளர்களை JCB வாகன உதவியுடன் மீட்கும் பணியில் ஈடுபட்டனர். சுமார் 45 நிமிடங்களுக்கு பின்னர் ஜாகிர் என்ற தொழிலாளி மீட்கப்பட்டதை அடுத்து அவர் சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். இந்நிலையில் சுமார் 1 மணி நேர போராட்டத்திற்கு பின்னர் மற்றொரு தொழிலாளியான ரிஷ்வானை தீயணைப்பு படையினர் மீட்டனர். மீட்கும் போதே பேச்சு மூச்சு இல்லாமல் மயங்கிய நிலையில் இருந்த ரிஷ்வான் மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டார். ஆனால் அங்கு சிகிச்சை பலனின்றி அவர் பரிதாபமாக உயிரிழந்தார். இது தொடர்பாக போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் உதகை நகராட்சியில் முறையாக அனுமதி பெறாமல் தடுப்புச் சுவர் கட்டும் பணி மேற்கொள்ளப்பட்டது தெரிய வந்தது. 30 அடிக்கு எழுப்பப்படும் தடுப்புச் சுவருக்காக ஆழமான குழி தோண்டியிருந்த நிலையில்தான் மண் சரிவு ஏற்பட்டிருக்கிறது. மண் சரிவு ஏற்பட அதிக வாய்ப்புள்ள மலை பகுதிகளில் கட்டுமான பணிகள் மேற்கொள்ள வேண்டும் என்றால் அதற்கான நடைமுறைகளை முறையாக பின்பற்றி அனுமதி பெற்றிருக்க வேண்டும். ஆனால் நீலகிரி மாவட்டத்தில் உரிய அனுமதியின்றி கட்டுமான பணிகள் நடைபெறுவதுதான் இது போன்ற அசம்பாவித சம்பவங்களுக்கு மூல காரணம் என கூறப்படுகிறது. கடந்த பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி நீலகிரி லவ் டேல் காந்தி நகர் பகுதியில் சொகுசு பங்களா கட்டுமான பணியின் போது மண் சரிவு ஏற்பட்டு 6 பெண் தொழிலாளர்கள் கட்டிட இடிபாடுகளுக்குள்ளும் மண் குவியலுக்குள்ளும் சிக்கி உயிரிழந்த சோகம் அடங்குவதற்குள் மேலும் ஒரு அசம்பாவித சம்பவம் அரங்கேறி இருக்கிறது. முறையான அனுமதி பெறாமல் கட்டுமான பணி மேற்கொள்ளும் உரிமையாளர்கள் ஒரு பக்கம் என்றால், கட்டுமான பணிகள் நடப்பது தெரிந்தும் தெரியாததும் போல கமிஷன் வாங்கி கொண்டு கமுக்கமாக இருக்கும் அதிகாரிகள் மறுபக்கம் என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். நீலகிரி மாவட்டத்தில் தொழிலாளர்களின் உயிர்களை காவு வாங்கும் மண் சரிவு சம்பவங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றால் முதலில் அதிகாரிகளுக்கு கடிவாளம் அவசியம் என்கின்றனர் சமூக ஆர்வலர்கள். இதனிடையே நிலத்தின் உரிமையாளர் மேத்யூஸ், மேற்பார்வையாளர் நசருல்லா ஆகியோரை போலீசார் கைது செய்துள்ளனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.